வாழ்க்கையே பிடிக்கல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எனக்குன்னு உதவி செய்ய யார் இருக்கிறார்? என்னை ஆதரிக்க யார் இருக்கிறார்? என் அன்பு காட்ட எனக்கு யார் இருக்கிறார்? எனக்கு கஷ்டம்னு வந்தால் உதவி செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி வேதனையாக இருக்கிறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? துயரப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை ஆதரிக்கவும், உங்களை பராமரிக்கவும், உங்களுக்கு உதவி செய்யவும் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. உங்களை படைச்சி, உங்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு தெய்வம் இருக்குது. அந்த கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். உங்களுக்காகவே அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் போவாரா? உங்களுக்கு நன்மை செய்யாமல் போவாரா? உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் போவாரா? உங்களுக்காகவே தன் உயிரையே தந்த தெய்வம் உங்களை எப்படி அவர் மறப்பார்? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? கலங்காதீங்க, பயப்படாதீங்க, எதை நினச்சும் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, புலம்ப வேண்டாம். உங்களை ஆதரிக்கவும், உங்களை அரவணைக்கவும், உங்கள் மேலே அன்பு வைக்கவும் ஒரு தெய்வம், ஒரு கடவுள் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள தெய்வம் உங்களுக்காக மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவருடைய அன்பை உங்களால் ருசித்து பார்க்க முடியும். நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் கொடுக்கிற நன்மையையும், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த உலகம் கொடுக்க முடியாத அன்பையும், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் உங்களை படைத்த தெய்வம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அன்பான மகனே, அன்பான சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு உன்னை படைத்த தெய்வம் இந்த காணொளியின் மூலமாய் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை படைத்தவது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், உனக்காக உயிரை கொடுத்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்காம, உன்னை மேன்மைப்படுத்தாம அவர் விட்டுட மாட்டார். நீ பயப்படாத, தயங்காத, அவரை நம்பி வா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீ மாறுவ. இன்னைக்கு வேணா நீ தரித்திரத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். நிச்சயமாகவே அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உனக்காகவே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் நம்பு, அவர் விசுவாசி, அவர் ஏற்றுக்கொள். உன் உள்ளத்தில் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை எனக்கு மன்னியும், என் குற்றங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உலகம் கண்கள் பார்க்கும், உன் சொந்த கண்கள் அதை பார்க்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். கர்த்தருக்கென்றே நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். உன்மேல் அன்பாக இருக்கிறார். அவரை தேடு, அவர் நம்பு, அவரை கூப்பிடு. அவர் உன்னிடத்தில் வருவார், உன்னிடத்தில் தங்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார்.